சரி, இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி தான் நிறைய வியாபாரம் இருக்குது. ஒரு கோவில் வந்தது அப்படின்னா அந்த கோவிலை சுற்றி ஒரு இக்கானமியே வளரும் அப்படிம்பாங்க. ஒரு அம்மா பூக்கடை வைப்பாங்க, ஒருத்தர் வந்து டீ கடை வைப்பார். ஒரு கோவிலை சுற்றி எந்த மாதிரி வியாபார நிறுவனங்கள் இருக்கலாம், இருக்கக்கூடாது? சார் இது நல்ல கேள்வி சார். இது என்னென்னா, நிறைய பேர் கேட்பாங்க, கோயில் பக்கத்தில் குடியிருக்கலாமா அப்படி கேட்பாங்க. கோயில் பக்கத்தில் முன்னாடி சாஸ்திரங்கள் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, கோயிலில் கோபுரம் இருந்தால் அந்த கோயில் கோபுர நிழல் எவ்வளோ தூரம் விழுதோ அந்த எல்லையை தாண்டி தான் வீடு கட்டணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க, விதி. இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, வீடு கட்டுறது தான் அந்த தோஷமே தவிர அங்கே வியாபார ஸ்தலங்களை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த தோஷமும் கிடையாது. ஆனால் என்ன மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும்னு இருக்குது. இப்போ வந்து சாமிக்கு சாதாரண ஒரு மளிகை கடை வச்சுருக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கலாம், அது வந்து துணி கடை வச்சுருக்கலாம், நகை கடை வச்சுருக்கலாம். இங்கே வந்து உயிரை பலி கொடுக்கக்கூடிய சில அந்த உணவு, அசைவ உணவு கடைகளோ அதுக்கான பொருட்கள் விற்கிற இடமோ இருந்ததுன்னா அது தோஷமாக கருதப்படும். வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது தாண்டி அந்த வியாபாரம் பண்ணுறவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் உருவாகும்னு தெரிஞ்சுக்கணும். நினச்சிட்டு இருக்கிறோம் கோயில் பக்கத்தில் வந்து நம்ம கறிக்கடை வச்சுருக்கோம், நல்லா தான் வியாபாரம் போய்ட்டு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இது மறைமுகமாக அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு காரணம் எதுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை கவனமாக பார்க்க வேண்டியது சார். கோயில் பக்கத்தில் இருக்க வேண்டியது கண்டிப்பாக. வீடு குடியிருக்கிறது கொஞ்சம் கோயில் தள்ளி இருக்கலாம். கோயிலுக்கு சேவை செய்கிறவங்க இருக்காங்க, கோயில் பூஜை பண்ணுறாங்க, கோயிலுக்கு பண்ணுறவங்களுக்கு கோயில் வளாகத்துக்குள்ளேயே இடம் கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீரங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே கோயிலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது கோயில் சேவை பண்ணுறவங்களுக்கான பகுதியாக இருக்கும். சராசரியான குடிமக்கள் குடியிருக்கும் பொழுது கோயிலோட கோபுர நிழல் எவ்வளோ தூரம் விழுதோ அதை தாண்டி தான் குடியிருக்கணும்னு விதி இருக்குது. வியாபார ஸ்தலங்களில் அசைவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பக்திக்கு இடையூறு ஏற்படாத விஷயங்களை செய்யக்கூடிய தொழில்களை தாராளமாக கோயில் பக்கத்தில் செய்யலாம்.